அவற்றை முறையாக கண்காணிக்க 1954ஆம் ஆண்டு வகுப்பு வாரிய சட்டம் கொண்டு வரப்பட்டது. பின்னர் 1958இல் மாநிலத்தின் வகுப்பு வாரியங்கள் அந்தந்த மாநில அரசாங்கத்தின் மேற்பார்வையில் உருவாக்கப்பட்டது. மேலும் 1995ஆம் ஆண்டு அந்த சட்டம் முழுமைப்படுத்தப்பட்டது. அதனை சிறப்பாக செயல்படுத்த 2013ஆம் ஆண்டு மீண்டும் சட்ட திருத்தம் கொண்டு வரப்பட்டு சிறப்பான முறையில் செயல்பட்டு வருகிறது. முழுமையாக செயல்பட்டு வரும் இந்த சட்டத்தில் மேலும் சட்ட திருத்தம் செய்ய அவசியமில்லை. எந்த எண்ணத்தின் அடிப்படையில் இந்த சட்ட திருத்தம் கூட மீட்கவும் பாதுகாக்கவும் மற்றும் சட்ட திருத்தம் கொண்டு வந்திருந்தால் சிறப்பாக இருக்கும். மேலும் சொத்துக்களை மீட்க வக்ஃபு வாரியத்திற்கு அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இருப்பினும் சொத்துக்களை மீட்பதில் சிக்கல் இருந்தால் சொத்துக்களை மீட்க தீர்ப்பாயம் உள்ளது. மேல்முறையீடு செய்ய வேண்டிய நிலை வந்ததால் உயர்நீதிமன்றமும் மத்திய அரசு தற்போது மீண்டும் வக்ஃபு வாரிய சட்டத்தில் 40 திருத்தங்களை செய்துள்ளது சர்ச்சையாகியுள்ளது. அதன்படி வக்ஃபு வாரியத்தில் முஸ்லிம் அல்லாதவர்களும் இடம்பெறலாம். ஒவ்வொரு வாரியத்திலும் 2 பெண்கள் இடம்பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இது இஸ்லாமியர்களுக்கு மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தேசத்திற்கு எதிரானது. அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிரானது. இஸ்லாமிய ஒற்றுமையை சிதைக்கும் முயற்சி இது. எனவே நாம் இஸ்லாமிய சகோதரருக்கு தமிழக வெற்றி கழகம் என்றும் துணை நிற்கும். தளபதியும் துணை நிற்பார். தமிழக வெற்றி கழகம் துணை நிற்கும். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் எம் மன்மதன் அவர்கள் தலைமையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கும் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். வணக்கம். வக்ஃபு சட்டம் என்றால் என்ன? வக்ஃபு சட்டம்னா இஸ்லாமிய சட்டத்தின் கீழ் உள்ள ஒரு முக்கியமான சட்டமாகும். அவங்களோட பள்ளிவாசல் அந்த மாதிரி உள்ள சொத்துக்களை அதை பாதுகாக்கிறதுக்காண்டி கொண்டு வந்த சட்டம் தான் வக்ஃபு சட்டம். சமுதாயத்தின் நலனுக்காக நிரந்தரமாக வழங்குவதற்காக ஒரு ஆக்கப்பூர்வமான சட்டப்பூர்வமான முறையாகும். இந்தியாவில் இந்த வக்ஃபு சட்டம் 1995 வக்ஃபு ஆக்ட் 1995 என்ற சொத்துக்களை இதன் முக்கிய நோக்கம். மத்திய அரசு சமீபத்தில் வக்ஃபு சட்டத்தில் முக்கிய திருத்தங்களை முன்மொழிந்துள்ளது. இந்த திருத்தங்களை வக்ஃபு சொத்துக்களின் நிர்வாகத்தை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டுள்ளன. இந்த வக்ஃபு சட்டத்தின் தற்போதைய நிலை என்ன தெரியுமா? இந்த திருத்த மசோதா கடந்த 2ஆம் தேதி ஏப்ரல் 2025 அன்று பாராளுமன்றத்தின் கீழ் உள்ள அவையில், அதாவது லோக்சபாவில் ஒரு ஓட்டு கணக்கெடுப்பு எடுத்து அதில் 288 பேர் ஆதரவும் 232 பேர் எதிர்ப்பும் தெரிவித்து இந்த சட்டத்தை நிறைவேற்றிருக்காங்க. இதுக்கப்புறம் இந்த சட்டத்தை ராஜ்யசபாவுக்கு கொண்டு போய் ஜனாதிபதி ஒப்புதல்களை காத்துச்சு. அதை நிறைவேற்றக்கூடாதுன்றதுக்காக தான் தமிழக வெற்றி கழகம் சார்பாக இந்த மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. வகுப்பு வாரிய சீர்திருத்த சட்டத்தின் மாறியது என்னன்னா, திருத்தத்திற்கு இந்த வகுப்பு வாரிய சட்டத்தில் திருத்தத்திற்கு முன்னாடி உள்ளது. 1, வகுப்பு சட்டங்கள் பொருந்தாது. 10, வருமான விவரங்கள் இல்லை. 11, வாரியமே சொத்து நிர்வகிக்கும். 12, முறையீடு செய்ய முடியாது. இதுதான் திருத்தத்திற்கு முன்னாடி இருந்த இந்த 12 ரூல்ஸ். இப்ப ஒன்றிய பாஜக அரசு என்ன பண்ணிருக்குன்னா, உங்களுக்கு எப்படி அறநிலையத்துறை கொண்டு வந்து கோயில் சொத்துக்களெல்லாம் ஆட்டை போட்டாங்களோ அதே மாதிரி இப்ப சிறுபான்மையினர் மக்களோட முஸ்லீமோட வகுப்பு சட்டத்தின் கீழ் உள்ள சொத்துக்களை ஆட்டை கூட வாங்குறாங்க. வேற ஒன்றும் கிடையாது. இந்த திருத்த சட்டத்திற்கு இப்ப திருத்தினதுக்கு அப்புறம் உள்ள ரூல்ஸ் என்னன்னா, சொத்து கோர்ட்டில் முறையிடலாம். அதாவது எப்படின்னா, அந்த பள்ளிவாசலுக்குள்ள சொத்துக்களோ இல்லை வகுப்பு சட்டத்தில் அவங்க இஸ்லாமியருக்கான சொத்துக்களோ ஒரு முறையா அவங்க